வெல்கம் டு ஏபி ஸ்டாக் மார்க்கெட். ஹாய்ங்க, என் ஃப்ரெண்டு அவளோட வேலையை விட்டுட்டாங்க. நான் ஏன்னு கேட்டப்போ நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல் டைமாக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னை கேட்டால் இந்த டெசிஷன் ரொம்பவே ராங்குன்னு தாங்க சொல்வேன். ஏன் தெரியுமாங்க? ஏன்னா நம்ம ட்ரேடிங்கிறது ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்கும். அதுவும் ஃபுல் டைம் ட்ரேடிங்னா நம்ம ஜாப்பில் ஒரு 20,000 ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அப்போ ட்ரேடிங்கில் ஒரு 30,000 ஏர்ன் பண்ணணும். அதுவும் கண்டினியூஸாக ஒரு 6 மந்த் ஏர்ன் பண்ணால் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் நம்ம ஃபுல் டைம் ட்ரேடராக ஆகலாம். ஆனால் நீங்கள் ட்ரேடிங் பற்றி என்னே கற்றுக்காமல் அதோடைய ஸ்ட்ராட்டஜி மெத்தடு எதுவுமே புரியாமல் திடீர்னு வேலையை விட்டு நின்றுட்டு போய் ட்ரேடிங் பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணால் கடைசியில் அது போயிட்டு லாஸில் தாங்க முடியும். நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணுன்னா அதுக்கான கிளாஸஸ் போய் அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி மெத்தடு அதெல்லாம் புரிஞ்சிக்கின்னு எப்படி கேண்டில்ஸ் அனலைஸ் பண்ணுறது அப்படின்லாம் கற்றுக்கின்னு வேணால் தான் பண்ண முடியுமே தவிர அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதும் விட்டுட்டு பண்ணால் கடைசியில் லாஸில் தாங்க முடியும். உங்களுக்கு இது மாதிரி தகவல் எதுனா வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். ட்ரேடை கற்றுக்கிட்டு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.